ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அழகு பயிற்சியில் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 7வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பறவை ஏ என்ற இடத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் பி என்ற இடத்திற்கு 35 டிகிரி கோணத்தில் பறக்கிறது. பியில் 48 டிகிரி கோணத்தை தாங்கி 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சி என்ற இடத்திற்கு செல்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அவங்க தேவைப்படுற அந்த சைன் வேல்யூஸ், காஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் போடலாமா? பாருங்கள் தீர்வு. ஒரு பறவை ஏ என்ற இடத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் பி என்ற இடத்திற்கு போகுது. ஓகேவா? எவ்வளோ டிகிரி கோணத்தில்? 35 டிகிரி கோணத்தில். இப்போ டயக்ராம் பாருங்கள். இந்த புள்ளி தான் நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே தான் பறவை ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு, இதோட ஆரம்ப நிலை இங்கே தான் ஏ. இங்கிருந்து எவ்வளோ கிலோமீட்டர்? 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிக்கு போகுது. இங்கே வந்து பி இருக்குது. ஓகேவா? பிக்கு போகுது. இது வந்து 30 கிலோமீட்டர் தொலைவு. இதோட கோணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 35 டிகிரி கோணம். 35 டிகிரி கோணம்னா அதை நான் மார்க் பண்ணுறதுக்கு வேண்டி இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இங்கே 35 டிகிரி. ஓகேவா? இப்போ பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பியில் 48 டிகிரி கோணத்தை தாங்கி 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சி என்ற இடத்திற்கு செல்கிறது. இப்போ பியிலிருந்து எவ்வளோ டிகிரி? 48 டிகிரி கோணத்தை தாங்கி சிங்கிற ஒரு புள்ளிக்கு போகுதாமா. அதோட டிஸ்டன்ஸ் 32 கிலோமீட்டர். ஓகேவா? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மீட்டர் கிடையாது, கிலோமீட்டரை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பியிலிருந்து சிக்கு போகுது. எவ்வளோ டிகிரி கோணம்? 48 டிகிரி கோணம். இப்போ பறவை வந்து இங்கே வந்துச்சுன்னா இந்த சைடு இருக்குன்னு வைங்க. அப்போ இதுக்கான ஒரு கோணம் நம்ம போடும்போது இங்கே ஒரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன். நான் டயக்ராம் எல்லாமே ரஃபாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்கேல் வச்சு அழகாக போடுங்க, தான் நீட்டாக இருக்கும். இப்போது இங்கே வந்து 48 டிகிரி. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு செங்கோணம் முக்கோணம் வரணுமா? அது வர்ற மாதிரி நான் இப்போ எடுக்கிறேன். லைன் ஜாயின் பண்ணால் இப்போ பாருங்கள், இங்கே ஒரு செங்கோணம் முக்கோணம் வருது, இங்கே ஒரு செங்கோணம் முக்கோணம் வருது. அதுக்கப்புறம் இதில் இப்போ இங்கே ஒரு செங்கோணத்தோட எவ்வளோ டிகிரி? செங்கோணம் இருந்துச்சுன்னா 90 டிகிரின்னு நம்மளுக்கு தெரியும். 90 டிகிரியில் இது டிகிரி வந்து 35ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பேலன்ஸ் இங்கே எவ்வளோ வரும்? கழிச்சு போக்கலாமா? 90ல் 35 போயிடுச்சு அப்படின்னா 8, இங்கே 10, 10ல் 5 போனால் 5, 8ல் 3 போச்சுன்னா 5, 55 டிகிரி வருதா? இங்கே 55 டிகிரி. ஓகேவா? அடுத்து இங்கே வந்து 48 டிகிரி. இங்கேயுமே செங்கோணம் தான். செங்கோணத்தில் இங்கே 48 டிகிரி இருக்குது. அப்போ மிச்சம் இங்கே எவ்வளோ வரும்? 42 டிகிரி வரும். ஓகேவா? 90லேருந்து 48 கழிச்சோம் அப்படின்னா 42 டிகிரி. அடுத்து ஒன்றுவிட்ட கோணங்களை நம்ம எடுத்தோம்ல, இறக்க கோண கணக்குகளில் என்ன எடுத்தோம்? ஒன்றுவிட்ட கோணங்கள் சமமாக இருக்கும், அது இசட் வடிவத்தில் இருக்குன்னு எடுத்தோமா? இங்கே பாருங்கள், இசட் வடிவத்தில் இங்கே 55 டிகிரினா இங்கேயும் 55 டிகிரி தான். ஓகேவா? இப்போ இங்கே 2 புள்ளிக்கு நான் பேர் கொடுத்துக்கிறேன். இங்கே டின்னு கொடுத்துக்கிறேன், இங்கே ஈன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இவ்வளோ தான் நம்மளுக்கான டயக்ராம். இப்போது என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுவோமா? எடுத்து எழுதும் போது என்னெல்லாம் எடுத்துக்கிட்டோம்? பறவையின் ஆரம்ப நிலை ஏவா? ஏ. ஓகே. அடுத்து இங்கிருந்து பிக்கு போகும்போது ஏயிலிருந்து எத்தனை கோணம்? 35 டிகிரி கோணம். ஏயிலிருந்து 35 டிகிரி கோணத்தில் 30 கிலோமீட்டர் தொலைவில் பறவையின் நிலை பின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து பியிலிருந்து சிக்கு போச்சா? அதே சொல்லிடலாம் பாருங்கள். பியிலிருந்து எத்தனை டிகிரி கோணம்? 48 டிகிரி கோணத்தில் 32 கிலோமீட்டர் தொலைவில் பறவையின் நிலை
சி. ஓகேவா? இவ்வளோ தான் நம்ம எடுத்துக்கிட்டது. இப்போ அடுத்து என்ன பார்ப்போம்? செங்கோண முக்கோணம் பார்ப்போமா? பாருங்கள், எந்த செங்கோண முக்கோணம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏயின் வடக்கு புறமாக பியின் தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம திசைகள் குறிக்கணும். இங்கே நான் போடுற திசைகள், இங்கே வடக்கு, இங்கே தெற்கு, இங்கே மேற்கு, கிழக்கு. ஓகேவா? இப்போ என்ன ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏயின் வடக்கு புறமாக பியின் தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ இங்கே இருக்குது, இதோட வடக்கு புறமாகனா இந்த சைடு. ஏயின் வடக்கு புறமாக பியின் தொலைவு கேட்டிருக்காங்களா? ஓகே, இப்போது இந்த செங்கோண முக்கோணம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. எந்த டீட்டாவை எடுத்துக்கணும்? இங்கே 35 டிகிரி இருக்குது, இங்கே 55 டிகிரி இருக்குது. இப்போ எதை எடுத்துக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 55 டிகிரியில் கொடுத்துருக்காங்க சைன் காஸ் வேல்யூ. அடுத்து இங்கே சைனோட வேல்யூ இங்கே 42 டிகிரி, இங்கே காசோட வேல்யூ 42 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம 55 டிகிரியே டீட்டாவாக அதாவது டிகிரியில் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ எடுக்கலாம் பாருங்கள். அப்போ செங்கோண முக்கோணம் பேர் என்ன? செங்கோண முக்கோணம் ஏடிபியில் கோணம் 55 டிகிரி. எழுதலாமா? இப்போ நான் எழுதியிருக்க பாருங்கள். செங்கோண முக்கோணம் ஏடிபியில் கோணம் ஏபிடி ஈக்குவல் டு 55 டிகிரி. அதாவது செங்கோண முக்கோணம் கோணம் இருக்கிறது இங்கே டிக்கு, அதனால் டி நடுவில் எழுதியிருக்கேன். அடுத்து கோணம் இங்கே பிக்கு 55 டிகிரி, அதனால் பி தான் நடுவில் வரணும். எதுக்கு கோணமோ அது தான் நடுவில் வரணும். ஏபிடி ஈக்குவல் டு 55 டிகிரி. ஓகேவா? இப்போ என்ன டீட்டா எடுக்கணும்னு பாருங்கள். இங்கே வந்து கோணம் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? வடக்கு புறமாக பியின் தொலைவு. அப்போ இது தானே, இந்த லைன் தானே. இந்த லைன் என்னென்னு வரும்? டீட்டாக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம். அப்போ எதிர்பக்கமும் நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த கர்ணம், இதுதானே செங்கோணத்துக்கு எதிரே உள்ளது கர்ணம். அப்போ கர்ணத்தோட வேல்யூ தெரியும். எதிர்பக்கமும் கர்ணமும் இருக்கிற மாதிரி என்ன டீட்டா? சைன் டீட்டாவா? சைன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். இப்போ சைன் டீட்டாக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்? சைன் டீட்டாக்கு பதிலாக 55 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே என்னது பாருங்கள், ஏடி. அடுத்துள்ள பக்கம் கர்ணம்ங்கிறது ஏபி, ஏடி பை ஏபி. இப்போ சைன் 55 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க? 0.8192 ஈக்குவல் டு ஏடிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஏபிக்கு 30 கிலோமீட்டர்னு தெரியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஏடி தான் வேணும். ஏடி இங்கே வச்சுட்டா அப்படின்னா 30ங்கிறது இங்கே போச்சுன்னா பெருக்கலில் போகுமா? 0.8192 பெருக்கல் 30. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும். எப்போவுமே நம்ம பெருக்கும்போது புள்ளியும் எடுத்துக்க மாட்டோம், ஜீரோவையும் எடுத்துக்க மாட்டோம். எடுத்துக்காமல் பெருக்கணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஏடி ஈக்குவல் டு புள்ளியை விட்டுருங்க, ஜீரோவை விட்டுருங்க. விட்டுட்டு பெருக்குனா 3 2 6, 9 3 27, 27க்கு 7 மிச்சம் 2, 1 3 3, 3 2 5, 8 3 24. இந்த மாதிரி வருதா? இப்போ பாருங்கள், இங்கே 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளி வரும். அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா? ஓகேவா? இங்கே 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்கனால புள்ளி இந்த சைடு ஒரு ஸ்தானம் தள்ளி வரும். அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 24.5. இங்கே 6ங்கிறது 5, அதாவது 5ஆகவும் 5 விட அதிகமாகவும் இருந்துச்சுன்னா இது கூட 1 ஆட் பண்ணிக்குவோம். அப்போது 5 7ங்கிறது நான் 8ன்னு போடுறேன். ஓகேவா? இது எதில்? கிலோமீட்டரில், மீட்டரில் கிடையாது, கிலோமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏயின் மேற்கு புறமாக பியின் தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஏயிலிருந்து மேற்கு புறம்னா இந்த சைடா? ஏயின் மேற்கு புறமாக பியின் தொலைவு. இப்போ பாருங்கள், ஏயிலிருந்து மேற்கு புறம்னா எது? ஏஇங்கிற இந்த லைன். அப்போது டீட்டா இங்கே இருக்குது. இது என்னது? இங்கே எதிர்பக்கம். அப்போ இது என்னது? அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கமும் கர்ணமும் தெரிகிற மாதிரி என்ன டீட்டா? காஸ் டீட்டாவை இங்கே எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ செங்கோண முக்கோணத்தோட பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதான் நடுவில் வரணும், இதான் செங்கோணம். ஸோ ஏஇபி, செங்கோண முக்கோணம் ஏஇபியில் கோணம் 55 டிகிரி. எழுதலாமா? கோணம் இருக்கிறது இங்கே ஏக்கு தான், அதனால் ஏ தான் நடுவில் வரணும். அப்போது பிஏ ஈக்குவல் டு 55 டிகிரி. ஓகேவா?
இங்கே என்ன டீட்டா காஸ் டீட்டான்னு சொன்னேன்னா காஸ் டீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கமும் கர்ணமும் இருக்குது. அப்போ காஸ் டீட்டாக்கு பதிலாக காஸ் 55 டிகிரி ஈக்குவல் டு இங்கே அடுத்துள்ள பக்கம்ங்கிறது பாருங்கள், அடுத்துள்ள பக்கம் ஏஇ கர்ணம் ஏபி, ஏஇ பை ஏபி. இப்போ இங்கே காசு 55 டிகிரிக்கு என்ன கொஸ்டினில் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 0.5736 ஈக்குவல் டு ஏஇங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஏபிங்கிறது 30 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஏஇ தான் வேணும், அதனால் ஏஇ இந்த சைடு வச்சுட்டு இது இங்கே போச்சுன்னா பெருக்கல்ல போகுமா. இப்போது ஏஇ இந்த சைடு இருக்குது, இது இங்கே பெருக்கல்ல கொண்டு போயிருக்கு. இதுவும் அதே மாதிரி தான், புள்ளியை மறந்துடுங்க, 0வை மறந்துடுங்க. இப்போ பெருக்குனா என்ன வரும், ஏஇ ஈக்குவல் டு பெருக்கி சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 18, 18க்கு 8 மிச்சம் 1, 3 9, 9 1 10, 10க்கு 0 மிச்சம் 1, 7 21, 21 1 22 மிச்சம் 2, அடுத்து 5 5 5 2 17 இந்த மாதிரி வருதா. அதாவது இதில் இப்போ புள்ளி பாருங்கள், இங்கே 4 ஸ்தானம் தள்ளி இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இந்த சைடு வரும். இப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா இப்படி வருதா. இப்போ ஏஇ ஈக்குவல் டு 17 புள்ளி இங்கே 2, இங்கே 8ங்கிறது 5 விட அதிகமாக இருக்கனால இது கூட 0ங்கிறத நான் 1ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? 1 கிலோமீட்டர். அதாவது ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது, ஏயின் மேற்கு புறமாக பியின் தொலைவு 17.21 கிலோமீட்டர்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? அந்த லைன் கண்டிப்பாக எழுதணும். அடுத்து 3வது கொஸ்டின் பார்க்கலாமா. 3வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், பியின் வடக்கு புறமாக சியின் தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. பி இங்கே இருக்குது, பியோட வடக்கு புறம்னா இதா, பியின் வடக்கு புறமாக சியின் தொலைவு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், பியின் வடக்கு புறமாகனா இந்த லைன் இருக்கிற இங்கே தானே வரும், இங்கே தானே வரும், இங்கே பாருங்கள் இங்கே இருக்கா. இப்போ பியோட இந்த தொலைவுமே ஈக்குவல் தானே. அப்போ இந்த லைனுக்கு பதிலாக இந்த லைனே எடுத்துக்கலாமா. அப்போஸ் இந்த சிடிங்கிற லைனும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல் தான். அப்போ நான் எதை எடுத்துக்கிறேன்னா இந்த செங்கோண முக்கோணத்தையே எடுத்துக்கிறேன். அப்போ எடுக்கும்போது டீட்டா இங்கே 42 டிகிரி தான். அப்போ செங்கோண முக்கோணத்தோட பேர் என்ன, செங்கோண முக்கோணம் பிடிசின்னு எடுத்துக்கலாமா. ஏன்னா டிக்கு தான் செங்கோணம், அதனால செங்கோண முக்கோணம் பிடிசியில் கோணம் இங்கே 42 டிகிரி தான், 48 கிடையாது. ஏன் நம்ம இந்த லைன் எடுத்தோன்னு புரியுதா. அதாவது கொஸ்டினில் நம்மளுக்கு 42 டிகிரிக்கு தான் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த சைடு நான் லைன் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், செங்கோண முக்கோணம் பிடிசியில் கோணம் 42 டிகிரி எழுதலாமா. இப்போ எழுதியிருக்க பாருங்கள், செங்கோண முக்கோணம் பிடிசியில் கோணம் பிக்கு தான், அதனால் பி தான் நடுவில் போட்டு எழுதியிருக்கு. சிபிடி ஈக்குவல் டு 42 டிகிரி. ஓகேவா? இப்போ என்ன டீட்டா எடுக்கலான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், டீட்டா இங்கே இருக்குது, நம்ம எடுத்துக்கிட்ட லைன் இது. அப்போ டீட்டாக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கமும் கர்ணமும் என்னது, சைன் டீட்டாவா. இப்போ எழுதலாமா. சைன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். இங்கே சைன் டீட்டாக்கு பதிலாக எத்தனை டிகிரி, 42 டிகிரி ஈக்குவல் டு இங்கே எதிர்பக்கம்ங்கிறது சிடி, கர்ணம்ங்கிறது பிசி. ஓகேவா? இப்போ பாருங்கள், சைன் 42 டிகிரிக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், 0.6691 ஈக்குவல் டு சிடிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். பிசியோடது 32 கிலோமீட்டர்னு தெரியும். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு சிடி தான் வேணும். சிடி இந்த சைடு வச்சுட்டோம் அப்படின்னா இது இங்கே போகும்போது பெருக்கல்ல போகுமா, 0.6691 இன்ட்டு 32ன்னு வருமா. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணுமா, பெருக்கிறத நான் சைடில் போடுற பாருங்கள், ஏன்னா இங்கே 2 டிஜிட் வந்திருக்கு, அதனால் நான் சைட்லேயே போடுறேன். சிடி ஈக்குவல் டு புள்ளியை விட்டுட்டோம் அப்படின்னா 6691 பெருக்கல் 32, 1 2 2 18 மிச்சம் 1, 2 6 12, 12 1 13 மிச்சம் 1, 2 6 12 12 1 13. அடுத்து 3ஆல் போடும்போது 1 3 3 9 27 மிச்சம் 2, 6 3 18 18 2 20 மிச்சம் 2, 6 3 18 18 2 மறுபடியும் 20. இப்போ கூட்டணும் அப்படின்னா 2 11 11க்கு 1 மிச்சம் 7 3 10 11 மறுபடியும் 1 மிச்சம் வரும் 4 1 2. ஓகேவா? என்ன வந்திருக்கு இங்கே எடுத்து எழுதுகிற பாருங்கள், 21 41 12ன்னு வந்திருக்கு. இப்போ இதில் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே 0 இல்லை, அதனால் 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அப்படின்னா இங்கே வருமா. இப்போ சிடி ஈக்குவல் டு 21.4. இங்கே 1ங்கிறது 5 விட கம்மியாக இருக்கனால நம்ம இந்த 2 டிஜிட் எடுத்துக்க தேவையில்லை. அப்போ 4 1. ஓகேவா? 4 1
கிலோமீட்டர். அதாவது 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன கேட்டிருந்தாங்க, பியின் வடக்கு புறமாக சியின் தொலைவு 21.41 கிலோமீட்டர். அடுத்து 4வது கணக்கு பார்க்கலாமா. பியின் கிழக்கு புறமாக சியின் தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. பி இங்கே இருக்குது. பியோட கிழக்கு புறம்னா பாருங்கள் இந்த சைடா, பியின் கிழக்கு புறமாக சியின் தொலைவு. இப்போ கிழக்கு புறமாகனா இந்த லைன் பாருங்கள். அப்போ இதே செங்கோண முக்கோணம் தான். செங்கோண முக்கோணத்துக்கு பேர் என்ன எடுத்தோம், செங்கோண முக்கோணம் பிடிசியில் கோணம் 42 டிகிரி. ஓகேவா. இங்கே டீட்டா என்ன வரும்னு பார்த்துக்கோங்க. இங்கே அடுத்துள்ள பக்கம் தான் இது, அப்பால் எதிர்பக்கம் பார்த்தோம், இது அடுத்துள்ள பக்கம், அப்போ காஸ் டீட்டா எழுதலாமா. எழுதியிருக்க பாருங்கள். செங்கோண முக்கோணம் பிடிசியில் கோணம், பிக்கு தான் கோணம் 42 டிகிரி, அதனால் பி தான் நடுவில், கோணம் சிபிடி ஈக்குவல் டு 42 டிகிரி. இப்போ என்ன டீட்டா சொன்னேன், அடுத்துள்ள பக்கம் இருக்கனால காஸ் டீட்டாவா, காஸ் டீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இப்போ காஸ் டீட்டாக்கு பதிலாக காஸ் 42 டிகிரி ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம்ங்கிறது இங்கே என்ன நம்ம எடுத்துக்கிட்ட அந்த லைன் பிடிங்கிற லைன், கர்ணம்ங்கிறது அதே தான் பிசி. ஓகேவா. இப்போது காஸ் 42 டிகிரியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.7431 ஈக்குவல் டு பிடியோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். பிசிங்கிறது 32 கிலோமீட்டர். ஓகேவா. இப்போது நம்மளுக்கு பிடி தான் வேணும். இப்போ பிடி அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது சைட் போச்சுன்னா பெருக்கலில் போகும். 0.7431 பெருக்கல் 32ன்னு வருமா. இப்போ பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். பிடி ஈக்குவல் டு இங்கே சைடில் போடுற புள்ளியை விட்டுருங்க, 7431 இன்ட்டு 32, 1 2 3 2 6, 4 2 8, 7 2 14, அடுத்து 1 3 3, 3 9, 4 12, மிச்சம் 1, 7 21, 21 1 22. இப்போ கூட்டணும் அப்படின்னா 2 6 3 9, 8 8 16, 17, மிச்சம் 1 6, 1 7, 3 2. ஓகேவா. இந்த மாதிரி வருதா. இப்போ எடுத்து எழுதுகிற பாருங்கள், 23 7 7 9 2ன்னு வருது. இப்போ இதில் இங்கே பாருங்கள் 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே 0 இல்லை, 4 ஸ்தானம் தள்ளி மட்டும் புள்ளி வச்சா போதும். 1 2 3 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா இங்கே வருதா புள்ளி. அப்போ எப்படி எடுக்கலாம், 2 ஸ்தானம் வேணும்னா 23.7, இங்கே 9 5 விட அதிகமாக இருக்குது, அப்போ இது கூட ஒன்று சேர்த்திக்கோங்க, 7 8 கிலோமீட்டர். ஓகேவா. 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர், பியின் கிழக்கு புறமாக சியின் தொலைவு பிடி ஈக்குவல் டு 23.78 கிலோமீட்டர். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.